ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி 100 கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இது ரிலேட்டடாக நம்ம சிலபஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3வது கொஷின் பேப்பர். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2 கொஷின் பேப்பர் 200 கொஷின் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த சீரீஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கொஷின் பார்க்க போகிறோம். 50 கொஷின் இன்ட்டு 100 பார்த்திங்க கிட்டத்தட்ட 5000 கொஷின்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். இதற்கான ப்ளேலிஸ்ட்டும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து உங்களுக்கு லிங்க் தரேன். ஏற்கனவே போட்ட 2 வீடியோஸ் பார்க்கலன்னா அதை பார்த்துருங்க. இன்றைக்கி வந்து நம்ம 3வது கொஷின் பேப்பர் வந்து ரெஃபர் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக இலக்கணம் தான் அதிகமாக இருக்கும். இந்த இலக்கண டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம நியூ சிலபஸில் இருக்குது. எப்படி கொஷின் அப்ரோச் பண்ணுறதுன்றதுக்கு உங்களுக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பர் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்கும். நம்ம சேனலில் வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி இலக்கணம் ஓரியன்டாக டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. தென் வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோ கிளாஸஸும் போயிட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டேட் அண்ட் டைம் டெஸ்ட் எல்லாமே டெலிகிராம் சேனலில் இருக்கும். நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விடை வகைகளை பொறுத்துக. விடை வினா வகைகளிலிருந்து 1 or 2 கொஷின்ஸ் மினிமம் கேட்குறாங்க. இப்போ 2 கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சது. சுட்டி கூறுவது, ஒரு விஷய சுட்டி கூறுவது வந்து சுட்டு விடைன்னு சொல்கிறாங்க. மறுத்து கூறுவது மறைவிடை. இனமாக கூறுவது இனமொழி விடை. உடன்பட்டு கூறுவது நேர்விடை. இப்போ சுட்டி கூறுவதுனா எதனா இந்த தெருவுக்கு வழி எங்கன்னு கேட்கும்போது அதோ அங்கே தான் இருக்குது அப்படின்னு சுட்டி சொல்லுவோம்ல, அதுதான் சுட்டு விடை. மறுத்து கூறுவது, இந்த விஷயத்தை கடைக்கு என்ற கேள்விக்கு போக மாட்டேன்னு மறுத்து கூறுவது மறைவிடை. கட்டுரை எழுத தெரியுமா அப்படின்னு கொஷின் வந்து ஒரு ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்கும்போது இல்லை எனக்கு கவிதை எழுத தெரியும்னு சொல்கிறது இனமொழி விடை. எழுதுறது ஒன்று தான், அதற்கு இனமான வேறொன்று எழுதுறது. உடன்பட்டு கூறுவது, கடைக்கு போவாயே என்ற வினாவிற்கு போவேன் அப்படின்னு வந்து பாசிட்டிவாக சொல்கிறது நேர்விடை. ஓகேங்களா? இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் கண்டறிந்து பொருத்தமற்றதை தேர்ந்தெடுத்து எழுதுக. டெபிட் கார்டு பற்று அட்டை, கிரெடிட் கார்டு கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம், இ-காமர்ஸ் மின்னணு மையம் கொடுத்துருக்காங்க, தவறு. இ-காமர்ஸ் இணைய வணிகம் அதுபோல் வரும். ஓகேங்களா? மின்னணு மையம் வராது. அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் தெரிவு செய்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. நாயு அப்படின்னா நாவாய், வடமொழி சொல்லாக இருக்கலாம், இல்லை வேறு எதனா கிரேக்க சொல்லாக இருக்கலாம். அதற்கு இனமான தமிழ் சொல் வந்து நாவாய். நாயுனா நாவாய். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பகோணம் இதோட மறுவு பெயர் வந்து குடந்தை. இதற்கான வீடியோவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 50க்கும் மேற்பட்ட ஊர் பெயர்கள், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபுல்லாமே ரெஃபர் பண்ணியிருக்கும். புக்கில் இருக்கிறது எல்லாமே தனியாகவும் எடுத்து கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதையும் போயிட்டு பாருங்கள். ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. கும்பகோணம், குடந்தை. அடுத்து ஊர் பெயர்களின் மறுவை அறிந்து பொருந்தா இணை எது வந்து மேட்ச் ஆகலையோ அதை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. புதுச்சேரிக்கு மறுவு புதுவை, கும்பகோணத்துக்கு குடந்தை, நாகப்பட்டினத்திற்கு நாகை, புதுக்கோட்டைக்கு வந்து புதுகைன்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? புதுகை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதுமைன்னு கொடுத்துருக்காங்க, தவறானது. அடுத்து ஊர் பெயர்களின் மறுவை பொறுத்துக. கோயம்புத்தூர், கோவை, நாகப்பட்டினம், நாகை, புதுச்சேரி, புதுவை, புதுக்கோட்டை, புதுகை. கோயம்புத்தூர், கோவை, நாகப்பட்டினம், நாகை, புதுச்சேரி, புதுவை, புதுக்கோட்டை, புதுகை. அடுத்து சரியான நிறுத்தற்குறி தொடரை காண்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிசி குரூப் 4ல் வந்து இந்த ஒரு டைப்பே கிடையாது. நிறுத்தற்குறி தொடரை வந்து காண்கன்னு சொல்ல மாட்டாங்க. அது குரூப் 4 ஸ்டாண்டர்ட்லேருந்து லோவாக இருக்கிற கொஷின் பேப்பர், அப்புறம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதில் மட்டும்தான் கேட்பாங்க. ஆனால் இந்த வாட்டி நமக்கு நிறுத்தற்குறி தொடர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது கொண்டு வந்திருக்காங்க. ஆ எவ்வளவு பெரிய கரடி, கரடிக்கு மரம் ஏற தெரியுமா. ஆ எவ்வளவு பெரிய கரடி, இது வந்து அந்த சென்டென்ஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கரடிக்கு மரம் ஏற தெரியுமா, இதுதான் வந்து கரெக்டான விடை. இந்த நிறுத்தற்குறி கொஷின்லாம் பார்க்கும்போது எங்கே ஆச்சரியக்குறி போடுறாங்க, எங்கே கம்மா போடுறாங்க, எங்கே புல் ஸ்டாப் போடுறாங்க, எங்கே கேள்விக்குறி போடுறாங்க, எல்லாமே உற்று கவனிங்க. ஒவ்வொரு கொஷின் பேப்பராக பார்க்கும்போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் நின்றுடும். தனியாக இதை நம்ம படிக்கணும்னு கூட இல்லை. நிறுத்தற்குறிகளை அறிதல். மீனே ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய். மீனே ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய். மீனேக்கு அப்புறம் பாருங்க ஆச்சரியக்குறி வந்திருக்கு.
இங்கே இழுக்கிறாய் பக்கத்தில் கேள்விக்குறி வந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் கொஷின் படிக்கும்போது. நான் ஊர் பெயர்களின் மறுவை பொறுத்துக. கோயம்புத்தூர், கோவை, நாகப்பட்டினம். இது ரிப்பீட்டட் ஆகுது இந்த கொஷின். ஓகேங்களா? ஓகே ஒரே பேப்பர் 2 பக்கம் வந்திருக்கு அந்த கொஷின் பேப்பரு. இப்போ நம்ம 9th கொஷின் பார்க்கலாம். சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. வாடை காற்று வீசியது, வாடை காற்று வீசியது. இதெல்லாம் ஏன் தவறானதுன்னா, காத்துன்றது பேச்சு வழக்கு சொல், வீசுதுன்றது பேச்சு வழக்கு சொல். வீசின இதுவும் வாடை காற்று வீசியதுன்னு தான் வரணும். வீசின பன்மையில் சொல்லியிருக்காங்க, இது தவறு. இதுதான் கரெக்டு. அடுத்து பேச்சு வழக்கு தொடரை காண்க. எங்கடா போகிற, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே போகிற, எங்கே போகின்றாய், எங்கடா போகின்றாய், இப்படிலாம் நம்ம கொஷின் கேட்க மாட்டோம். எங்கடா போகிற இல்லை எங்கே போகிற அப்படி தான் நம்ம கேட்போம். அப்போது இதுதான் கரெக்டு. எந்த 2 சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும். பாடறிந்து, பாடு ப்ளஸ் அறிந்து, பாடறிந்துன்னு நமக்கு கிடைக்கும். பிரித்து எழுதுகவே எப்படி டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க பாருங்கள். பாடு ப்ளஸ் அறிந்து இதை சேர்த்தா தான் நமக்கு பாடறிந்துன்னு வரும். ஓகேங்களா? இட்டு ப்ளஸ்ஸு ஊ வரும் இந்த பக்கம், அந்தாண்ட பக்கம் பார்த்திங்கன்னா ஆ இருக்கும். இந்த ஊ கெட்டு இட்டு ப்ளஸ் ஆ சேர்ந்து என்னவாகும், டாவா மாறும். அப்போது பாடறிந்து. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. நூல்வெளி, நூல்வெளி இதுதான் கரெக்டு. கடைத்தேறு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. ஒரு கொஷின் கேட்கும்போது இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு நம்ம சுட்டு எழுத்து யூஸ் பண்ணுவோம்ல. சுட்டு எழுத்துக்கள் நேற்று கூட நம்ம பார்த்தோம் டெஸ்ட் கொஷினில். ஆ இ ஊ என்பன சுட்டெழுத்துக்கள். இங்கே உள்ளது, அங்கே உள்ளது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எதனா ஒன்று நம்ம சொல்கிறது சுட்டு விடை. கண்மணி நாளை பாடம் படித்தாள். பொருத்தமான காலம் அமையமாறு எழுதுக. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். இது பார்த்திங்கன்னா இறந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. நாளை என்பது எதிர்காலம். அப்போ எதிர்காலம் வினைமுற்றோடு இது இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருக்கணும். படிப்பாள் என்பது எதிர்கால வினைமுற்று. கண்மணி நாளை பாடம் படிப்பாள் என்பது கரெக்டாக இருக்கும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. பகுபத உறுப்புக்கள் எத்தனை வகைப்படும்? இதுதான் கரெக்டான விடை. பகுபத உறுப்புக்கள் எத்தனை வகைப்படும்? சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது, எங்கு உள்ளது. இதெல்லாம் நமக்கு ஈஸி. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது. சரியான இணைப்பு சொல் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஏனெனில் இதெல்லாம் புக் பேக்கிலே இருக்குது. மொழித்திறன் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்தல். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். டேஸ் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்கு இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். அதுபோல சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். டேஸ் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்கு இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். அதுபோல. அடுத்து சரியான இணைப்பு சொல். பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார்? டேஷ் கல்விக்கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஏனெனில் அங்குதான் குழந்தைகளோட எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. 20வது வினா. அடைப்புக்குள் உள்ள குலை வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. நெல், திணை இது எல்லாமே கதிர் வகையில் வரும். அவரை குலை வராது, துவரை குலை வராது, சோள கதிர் வராது. ஓகேங்களா? சோளத்தட்டுன்னு தான் சொல்லுவோம். அப்போது இது 3மே தவறு. டி தான் கரெக்டு. பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஸ் ஆற்றினான், உரை ஆற்றினான். இந்த உரை தான் கரெக்டு. சின்னரை. ஓகேங்களா? சின்னரை யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்வரும் சொல்லுக்கு இரு பொருள் தரும் சொற்களை தெரிவு செய்க. ஆறுனா எண், அதுக்கப்புறம் ஆறு, இந்த ஆறை குறிக்கும், நீர்நிலையை குறிக்கும். அப்போ ஆறு என்பது ஒரு எண்ணை குறிக்கும், அதுக்கப்புறம் நீர்நிலையை குறிக்கும். அடுத்த வினா. இருபொருள் தருக. துய்ப்பதுனா கற்றல் தருதல். துய்ப்பதுனா கற்றல் தருதல். இது ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய சொல்லும் பொருளில் நம்ம இதை படிக்கணும். இருபொருள் தருக. கல் கற்றல், இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள் கல். ஓகேங்களா? மண் கல் வருதில்ல, அது ஒன்று. இன்னொரு கல் நம்ம பாடப்படிக்கிறது. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. விடுனா அறிக்கை விடுதல், வீடுனா மரவீடு.
விடுனா அறிக்கை விடுதலில் வருதுங்க இல்லைங்களா, இந்த விடு அது. வீடுனா மர வீடு, மாடி வீடு, எது வேணால் இருக்கலாம். குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. சிலை சீலை, சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறார்கள். சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறார்கள். இப்போ கோவிலுக்கு நம்ம போனோம்னா அங்கே கோவில் சிலைக்கு அபிஷேகம் பண்ணும்போது நடுவில் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருப்பாங்க, அதுதான் திரைச்சீலைன்னு சொல்கிறாங்க. இங்கே நெடிலும் வந்துருச்சு, குறிலும் வந்துருச்சு. சி என்பது குறில், சி என்பது நெடில். இப்போ இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. கொஷினில் இருந்து நமக்கு எப்படி விடை கேட்குறாங்கன்னு அங்கே நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கும் டைம் ஆகும், நமக்கு டைம் ஓடிட்டே இருக்கும். நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுதான் கேட்குறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். கூற்று காரணம் சரியா தவறா? வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் 3000 பாடல்களை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் 3000 பாடல்களை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. கூற்று சரி, காரணம் தவறுன்னு சொல்கிறாங்க. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் 3000 பாடல்களை கொண்டுள்ளதுனால அது 3000 பாடல்கள் கிடையாது, 3 × 900 இதுதான் முத்தொள்ளாயிரம். ஒவ்வொரு வேந்தருக்கும் பார்த்திங்கன்னா 900 பாடல்கள்னு 3 8 2700 பாடல்கள் தான் இருக்கும் முத்தொள்ளாயிரத்தில். ஓகேங்களா? முத்தொள்ளாயிரம்னா 3 × 900. திருமந்திரம் தான் தமிழ் 3000 சொல்லுவாங்க, அதில் 3000 பாடல்கள் இருக்குது. சரியான கூற்றினை தெரிவு செய்க. ஹா என்பது எதிர்மறை இடைநிலை. ஹா என்பது எதிர்மறை இடைநிலை. வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். இதில் ஆ இ என்பது சரி, ஆ என்பது தவறு. வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சுன்னு சொல்கிறாங்க. இது எனக்கு டவுட்டாக இருக்குது, இது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஈக்குவாலிட்டி, இச்சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ் சொல்லை தேர்க. ஈக்குவாலிட்டி சமத்துவம். ஈக்குவாலிட்டி சமத்துவம். ஈக்குவாலிட்டி இச்சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ்ச்சொல் சமத்துவம். கலைச்சொல் அறிதல். கண்ணியம் டிக்னிட்டி, வாய்மை சின்சியாரிட்டி, உபதேசம் ப்ரீச்சிங், கொள்கை டாக்ட்ரைன். கண்ணியம் கண்ணியம் டிக்னிட்டி, வாய்மை சின்சியாரிட்டி, உபதேசம் ப்ரீச்சிங், கொள்கை டாக்ட்ரைன். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கலை சொற்களை அறிதல். டொர்னடோ சூறாவளி, டொர்னடோ சூறாவளி. அப்போ ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கலைச்சொலுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். இயற்கை வங்கூழாட்ட, அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். வங்கூழ்னா காற்று, வங்கூழ்னா காற்று. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவகையில் அமைந்துள்ளதுன்னா அகவற்பாவில். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அகவற்பாவில் அமைந்துள்ளது. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னர். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். இது மொழித்திறன் பயிற்சியில் இருக்கும் புக் பேக்கில். இடைக்காடனாரின் பாடலை இழந்தவர் மன்னர், இடைக்காடனாரின் அன்பு வைத்தவர் இறைவன். சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. மக்கள் கூட்டம், மக்கள் கூட்டம். ஆட்டு மந்தைன்னு வரும். ஆ நிறை. பசு ஆ நிறை, ஆட்டு மந்தை. ஓகேங்களா? மக்கள்கள்னு வராது, மக்கள் கூட்டம். சரியான கூட்டுப்பெயரை தேர்க. ஆடு மந்தை, ஆடு மந்தை. சொற்களின் கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. எறும்புகள் சாறை சாறையாக சென்றன நம்ம சொல்லுவோம்ல, சார சாரியாக போகுது அப்படின்னு. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். சொற்களை கலைச்சி கொடுத்துருக்காங்க, நம்ம ஒழுங்குபடுத்தி எழுதணும். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். இது பார்த்திங்கன்னா அந்த ஓர் கரெக்டாக எழுதுறது. நான் என்பது பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணணும். வேறு எதுவும் இதில் டிஃபிகல்ட்டி இல்லை.
அடுத்து கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. அஃது என்பது உயிரெழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். இங்கே உண்டு அப்படின்னு வந்திருந்தா இது கரெக்டு. ஆனால் இங்கே நமக்கு நகரம் கொடுத்துருக்காங்க. நா என்பது உயிர்மெய் எழுத்து. அப்போ இதுக்கு முன்னாடி நாம் அது யூஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கூட இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அஃது, ஓர், அஃது இது பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும். ஒரு, அது இது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வரணும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அது நகரத்திற்கு செல்லும் சாலை. நாக்கு முன்னாடி அது வந்திருக்கு. அடுத்து கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. ஈ என்பது உயிரெழுத்து. இதற்கு முன்னாடி அஃது தான் வரணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஈ வந்திருக்கு. இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். நீகான் என்ற சொல்லின் பொருள் நாவாய் ஓட்டுபவன். நீகான் என்ற சொல்லின் பொருள் நாவாய் ஓட்டுபவன். வங்கம் என்னும் சொல்லின் பொருள் கப்பல். நீகான் என்ற சொல்லின் பொருள் நாவாய் ஓட்டுபவன். வங்கம் என்னும் சொல்லின் பொருள் கப்பல். அடுத்து சொல்லையும் பொருளையும் பொருத்துக. திங்கள் நிலவு, அலர் மலர்தல், மேரு இமயமலை, அலி கருணை. திங்கள் நிலவு, அலர் மலர்தல், மேரு இமயமலை, அலி கருணை. ஒருமை பன்மை பிழை நீக்குக. யானை படையும் குதிரை படையும் சென்றன. சென்றன என்பதுதான் கரெக்டு. ஓகேங்களா? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். பன்மையில் ஸ்டார்ட் ஆகி பன்மையில் ஃபினிஷ் ஆகிருக்கு. இதுதான் கரெக்டு. அடுத்து பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. பகைவர் நீவிர் அல்லர். பகைவர் நீவிர் அல்லீர். இங்கே பாருங்கள், அல்லீர் வரணும். ஓகேங்களா? பன்மை. பகைவர் நீவிர் அல்லீர். அங்கே ஒருமை. ஓகேங்களா? பகைவர் நீவிர் அல்லீர் ஒருமை தான் இங்கே. அடுத்து பின்வரும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யுமாறு தாமிரபரணி இதனை தன்பொருணை நதி என்று முன்னோர்கள் அழைத்தனர். இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி என்று பல கிளை ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கிறது. திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவு தொழில். தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவு தொழில் நடைபெறுகின்றது. இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகின்றது. மானாவாரி பயிர்களாக சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயிர் வகைகள் போன்றன பயிரிடப்படுகின்றன. இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகம், கேரளா போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கின்றது. இருக்கிறதுலே ஈஸியான டாபிக் இதுதான். நல்லா படிச்சுட்டு கீழே இருக்கிற கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மை பங்கு வகிக்கும் தொழில் உழவு தொழில். நெல்லிக்காய் உற்பத்தியில் திருநெல்வேலி முதலிடம். தாமிரபரணி முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா தன்பொருணை. தாமிரபரணி ஆறு முன்னர் தன்பொருணைன்னு அழைச்சாங்க. திருநெல்வேலியின் மருவு நெல்லை. திருநெல்வேலியின் மருவு நெல்லை. தாமிரபரணியின் ஆற்றின் கிளை ஆறுகளில் ஒன்று சேர்வலாறு, மணிமுத்தாறு, பச்சையாறு, இதில் கடனா நதி இதெல்லாம் வரும். தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகள் ஒன்று சேர்வலாறு. நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் ப்ளஸ் இடையே. நிலத்தின் ப்ளஸ் இடையே பிரித்து எழுதுக டாபிக் கூட நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். பிரித்து எழுதுவோம், சேர்த்து எழுதுவோம். பார்க்காதவங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் பேஸ்டு வீடியோஸ்னு டாபிக் நான் கொடுத்துருப்பேன். அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை ப்ளஸ் துணைன்னு வரும். அருந்திணை என்பதை பிரித்தால் அருமை ப்ளஸ் துணை. அடுத்து இடம் ப்ளஸ் எங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது இடம் எங்கும். இடம் ப்ளஸ் எங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இடம் எங்கும். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கனி. காய் என்னும் சொல்லின் பொருள் கனி. எதிர்ச்சொல். ஓகேங்களா? ஆப்போசிட் வேர்ட் கனி. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. அணுகு, விலகு. அணுகு, விலகு.
பொருந்தா சொல்லை கண்டறிக. கர்நாடகம், கேரளா, ஆந்திரா இது எல்லாமே வந்து பக்கத்து ஸ்டேட். இலங்கை என்பது ஒரு தீவு மாதிரி. ஓகேங்களா? ஆந்திரா, கர்நாடகா, கேரளாலாம் பக்கத்து ஸ்டேட்டு. இலங்கை வந்து ஒரு தீவு போல். பொருந்தா சொல்லை கண்டறிக. நான் அல்லேன், நீ அல்லை, நாம் அல்லோம். நீவீர் அல்லர் வரக்கூடாது, அல்லீர் அல்லீர் வரணும். ஓகேங்களா? நீவீர் அல்லீர். நான் அல்லேன் என்பது கரெக்டு. நீ அல்லை என்பதும் கரெக்டு. நாம் அல்லோம் என்பதும் கரெக்டு. ஓகேங்களா? இது ஒருமை பன்மை வேறுபாட்டில் வந்து கேட்டிருக்காங்க. விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக. தமிழ் தாய், விற்கொடி, மனமகிழ்ச்சி இது எல்லாமே வந்து விகார புணர்ச்சியில் வந்திருக்கு. வாழை மரம் என்பது மட்டும் பார்த்திங்கன்னா கெடுதலில் வரும். ஓகேங்களா? வாழை ப்ளஸ் மரம். இது இயல்பு புணர்ச்சி. எந்த ஒரு மாற்றமும் இதில் வந்திருக்காது. எப்படி நீங்கள் கேட்குறீங்கன்னா வாழை ப்ளஸ் மரம் இது வந்து என்ன வந்திருக்கு? எந்த ஒரு மாற்றமும் நிகழல. இது இயல்பாக வந்திருக்கு. அடுத்து தமிழ் தாய், தமிழ் ப்ளஸ் தாய் தோன்றல் விகாரம் வந்திருக்கு. வில் ப்ளஸ் கொடி இது வந்து பார்த்திங்கன்னா திரிதலில் வந்திருக்கு. மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி இதில் இம்மு கெட்டிருக்கு. இல்லு இங்கே இர்ரா மாறி இருக்கு, இங்கே இம்மு கெட்டிருக்கு. அப்போ இது மூணுமே வந்து விகார புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு. வாழை மரம் என்பது இயல்பு புணர்ச்சி. புணர்ச்சியிலே 2 இருக்கும், இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அங்கே புணர்ச்சிகள் நடந்துச்சுன்னா அது வந்து இயல்பு புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது நிலைமொழி வருமொழிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போது தமிழ் ப்ளஸ் தாய் இதில் தமிழ் என்பது நிலைமொழி, தாய் என்பது வருமொழி. இது ரெண்டும் சேரும்போது நடுவில் வந்து இத்துன்ற சொல் வந்து உருவாகியிருக்கு. அப்போ இது வந்து தோன்றல் விகாரம். அடுத்து வில் ப்ளஸ் கொடி இது வந்து விற்கொடியாக மாறியிருக்கு. இல்லு வந்து என்னவா மாறியிருக்கு? இர்ரா மாறியிருக்கு. இது திரிதல் விகாரம். அடுத்து மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி இப்படி வந்திருக்கணும். அப்போ இம்மு கெட்டிருக்கு. அப்போ இது கெடுதல் விகாரம். அப்போ மூணுமே வந்து பார்த்திங்கன்னா விகார புணர்ச்சி. வாழை மரம் என்பது இயல்பு புணர்ச்சி. ஓகேங்களா? பின்வரும் வாக்கியங்களில் சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. மெய்கீர்த்திகள்னால் என்னென்னா புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. அடுத்து சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. கற்றோருக்கு இங்கே இச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கைப்பொருள் இங்கே இப்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. மெய்ப்பொருள் இங்கே உப்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சென்டென்ஸ் படிக்கும்போது கரெக்டாக நான் என்ன சொல்லியிருக்கேன்? சந்தி பிழைக்கு வல்லினம் மிகும் மிகா இடங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அப்படி இல்லைன்னா கச தப முன் வல்லினம் மிகும் என்பதை ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பா இங்கேயும் பாக்கு முன்னாடி இப்பு மிகுந்திருக்கு. கசதப சே என்பது சாவின் தொடர்ச்சி. அப்போ அதுக்கு முன்னாடி இச்சு வந்து மிகுந்திருக்கு. கசதப முன் வல்லினும் மிகும். அடுத்து சந்தி பிழை நீக்குக. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. இங்கே இத்து உருவாயிருக்கு பாருங்கள். இதுமாதிரி 4 சென்டென்ஸும் வந்து நீங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. சந்தி பிழையற்ற தொடரை எழுதுக. சரியான சந்தி பிழை அமைந்த தொடரை எழுதுக. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கும்போது ABCDன்னு 4 ஆப்ஷனுமே படிங்க. படிச்சுட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக. சென்டென்ஸ் சொற்றொடர். சென்டென்ஸ் சொற்றொடர். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ்ச்சொல் அறிக. ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ்ச்சொல் அறிக. இதழியல் மேகசின். இதழியல் மேகசின். இப்போது ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ்ச்சொல் கேட்குறாங்க. நான் பாருங்கள் அதுதான் வந்து கொஷின் நம்ம கரெக்டாக படிக்கணும். ஒளியியல்னா ஃபோனோலஜி, எழுத்திலக்கணம்னா ஆர்த்தோகிராஃபி, மொழியியல்னா லிங்குஸ்டிக், இதழில்னா மேகசின் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பொருந்தாத ஒன்று. ஓகேங்களா? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் எடுத்து எழுதுக. டிஜிட்டல் ரிவால்யூவேஷன் மின்னணு புரட்சி. டிஜிட்டல் ரிவால்யூவேஷன் இப்போ சயின்டிஃபிக் சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறமா டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, இது போல் இருக்கிற கலை சொற்கள் தான் நிறைய கேட்குறாங்க. அது ரிலேட்டடாக இருக்கிறத நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஆறுனா நதி. ஆறுனா நதி. இது எல்லாமே தவறு. அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. விடுனா கைவிடுதல், வீடுனா தங்கும் இடம். அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழந்தமிழர்கள் டேஸ் வழியாக போர் செய்யும் டேஸ் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள்.
அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாவாய், வங்கம், தோணி, கலம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்னா பல வகையான கடற்கலன்கள். கலன்கள்னா கப்பல்கள். நாவாய், வங்கம், தோணி, கலம் எல்லாமே பல வகையான கடற்கலன்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வெய்யோன்னா பகலவன் சூரியன். வெய்யோன்னா பகலவன் சூரியன். கதிரவன், ஞாயிறு எல்லாமே சூரியனை தான் குறிக்கும். துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை ஆகிய சொற்கள்லாம் வந்து தாவரத்தின் நுனி பகுதியை குறிக்கக்கூடியது. துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை எல்லாமே தாவரத்தின் நுனி பகுதியை குறிக்கும். பின்வரும் வினைமுற்றின் வேர் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பார்த்தான் இதோட வேர் சொல் பார். பார்த்தான் இதோட வேர் சொல் பார். பார்த்த என்பது பெயரச்சம். ஓகேங்களா? பார்த்து அப்படின்னு வந்தால் வினையச்சம். கீழ்கண்டவற்றில் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. நட நடக்கிறது. நட நடக்கிறது. வாழியர் இங்கே வாதா வரும். கேட்டு கேள் இதுதான் வேர்ச்சொல்லாக வரும். சென்று செல் இதுதான் வந்து வேர்ச்சொல்லாக வரும். இங்கே எல்லாமே தப்பு தப்பாக கொடுத்துருக்காங்க. வேர் சொற்களை தெரிவு செய்க. அறிஞர் அறி. அறிஞர் அறி. வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர். கொடு கொடுத்தோர். கொடுத்தோர் கொடுத்தவன் கொடுத்தான். கொடுத்தான் வந்து வினைமுற்றில் வந்துடும். கொடுத்தோர் கொடுத்தவன் இப்படிலாம் வந்தால் அது வினையாளனின் பெயர். இதில் கொடுத்தல் என்பது தொழிற்பெயர். கொடுத்து என்பது வினையச்சம். கொடுத்த என்பது பெயரச்சம். ஓகேங்களா? அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள தொழிற்பெயர்களிலிருந்து வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. படித்தல் என்பது தொழிற்பெயர். படி என்பது வேர்ச்சொல். படித்து என்பது வினையச்சம். படித்த என்பது பெயரச்சம். இது வேர்ச்சொல். படித்து படித்த ஆ சவுண்டில் ஃபினிஷ் ஆகிருக்கு பெயரச்சம். ஈ சவுண்டில் படித்து ஈ சவுண்ட்லேயும் ஊ சவுண்ட்லேயும் ஃபினிஷ் ஆனால் வினையச்சம். இதெல்லாம் ஷார்ட்கட். ஓகேங்களா? அகர வரிசைப்படுத்தி எழுதுக. மழை, மேகலை, மையல், மோதல் இது வந்து மா வரிசையில் மாமா, மீமி, மூ மூ, மே மே, மை, மோ மோ, மௌ. இந்த வரிசை தெரிஞ்சிச்சின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் எழுதிடலாம். அந்த வரிசை பிரகாரம் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மா வந்திருக்கா, அப்புறம் இந்த வரிசையில் வேறு எதுவுமே கொடுக்கல, அப்புறம் மே மேகலை, அதுக்கப்புறம் மை, லாஸ்ட்டாக மோ. இதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த வரிசை நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு தெரியல, எனக்கு அப்போ வந்து நர்வஸாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த வரிசையை எடுத்து எழுதி அதன் பிரகாரம் நீங்கள் அகர வரிசையை சூஸ் பண்ணுங்கள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதில் வந்து பாருங்கள் உயிரெழுத்தும் கொடுத்துருக்காங்க, மெய் எழுத்தும் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் அப்படி கொடுத்தா உயிரெழுத்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஓனான், காவரிசை ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தாவரிசை, அதுக்கப்புறம் மாவரிசை. அப்போ இதுதான் வந்து கரெக்டு. உயிரெழுத்துக்கும் உயிர்மெய் எழுத்தும் வந்து வரும்போது ஒரே லைனில் உயிரெழுத்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இங்கே பாருங்கள் காவரிசை கொடுத்துருக்காங்க. காலிருந்து நா வரைக்கும் இருக்கிற வரிசை. காங்கா சா அந்த வரிசையில் கொடுத்துருக்காங்க. காதா ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் சா, அதுக்கப்புறம் பா, அதுக்கப்புறம் மா, அதுக்கப்புறம் வா. காங்கா சா நா டா நா தா நா பா மா. அதை சொல்லி பாருங்கள். சொல்லி பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக. யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. அடுத்து முறை மாறியுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. முளையிலே விளையும் பயிர் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து அமைக்கணும். விளையும் பயிர் முளையிலே தெரியும். இது வந்து பழமொழி. ஓகேங்களா? நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒரு குழந்தைங்க வந்து கரெக்டாக வந்து படிச்சுட்டே வருது சின்ன வயசில், நல்லா பேரும் புகழும் ஆகுதுன்னா விளையும் பெயர் முளையிலே தெரியும், அது எதிர்காலத்தில் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும். இல்லை படிக்காமல் உதாரித்தனமாக சுற்றுதுன்னா இது அவ்வளோதான், இதோட எதிர்காலம் இப்போயே தெரிஞ்சிடுச்சு, விளையும் பெயர் முளையிலே தெரியாதா அப்படின்வாங்க பெரியோர்கள். வீட்டில் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா பாட்டிங்க, அவங்க தான் எங்கள் புதுசு புதுசாக நமக்கு அந்த பழமொழிலாம் சொல்லி திட்டுவாங்க. அவங்க என்ன பழமொழி சொல்லி திட்டினாங்கன்னு நமக்கு புரியறதுக்குள்ளே விடிஞ்சிரும். அது போல் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, புதுசு புதுசாக பழமொழி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எங்கே தான் தெரிஞ்சு வச்சுருப்பாங்கன்னு தெரியாது. வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் புலனம். வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் புலனம். ஆனால் பாட்டிலாம் வீட்டில் இருக்கணுங்க. அவங்க இருந்தால் அவங்க எதனா குறும் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்மளையும் நல்லா சூப்பராக பார்த்துப்பாங்க. அம்மாவும் பாட்டியும் இருக்கிற பட்சத்தில் அம்மாவை விட பாட்டி நிறைய கேர் பண்ணிக்கவங்களாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பாட்டி இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்மளை வந்து ரொம்ப சூப்பராக பார்த்துப்பாங்க. முதலாளி டேஸ், தொழிலாளி டேஸ். பணித்தார், முதலாளி பணித்தார், தொழிலாளி பணிந்தார். பணித்தார்னா அவர் ஒரு வேலை சொன்னார், அது இவர் செஞ்சார். ஓகேங்களா?
விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கவும். வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி. வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் யாது எது அப்படின்னு கேட்கலாம். இதுதான் கரெக்டான விடை. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என போற்றப்படுகிறார். இந்திய ஏவுகணை நாயகன் யார் அப்படின்னு கொஷின் அமைக்கலாம். டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என போற்றப்படுகிறார். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெழுதுக. அப்துல் நேற்று வருவித்தான். அப்துல் நேற்று வருவித்தான். இது பிறவினை வாக்கியம். அப்துல் நேற்று வந்தான்னு வந்திருந்தா அது தன்வினை வாக்கியம். வருவித்தான்னா யாரோ ஒருத்தரை வர வச்சிருக்கான், அப்போ அது பிறவினை வாக்கியம். தன்வினை தொடரை கண்டறிக. வள்ளி மாலை தொடுத்தாள். வள்ளி மாலை தொடுத்தாள். இது தன்வினை. அவள் ஒரு செயலை செஞ்சா, அவள் தானே செஞ்சா, அப்போ அது தன்வினை. அடுத்து செயற்பாட்டு வினை தொடரை காண்க. பாட்டு அவளால் பாடப்பட்டது. இது நீங்கள் செய்வினைக்கும் செயற்பாட்டு வினைக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா, படு பட்டது பெரு பற்றது இது போலெல்லாம் முடிஞ்சதுன்னா அது செயற்பாட்டு வினை. பாட்டு அவளால் பாடப்பட்டது. செய்வினை செய்பவரை முன்னிறுத்தும். செயற்பாட்டு வினை பார்த்திங்கன்னா செயல்படு பொருளை முன்னிறுத்தும். இது டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சுக்கோங்க. ஆகாய தாமரை உவமை கூறும் பொருளை கூறுக. இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை என்பது இல்லாத ஒன்று. புலி என்பதன் சரியான சொல். புலினா வேங்கை. புலினா வேங்கை. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல். எடுப்பார் கைப்பிள்ளை உவமை கூறும் பொருள் தெளிக. சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். இது எடுப்பார் கைப்பிள்ளை. சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவங்க தான் என்ன சொல்லுவாங்க, எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அடுத்து கலைச்சொல் பொருத்துக. டாக்டரேட் முனைவர் பட்டம், கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை, யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், அக்ரிமெண்ட் ஒப்பந்தம். டாக்டரேட் முனைவர் பட்டம், கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை, யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், அக்ரிமெண்ட் ஒப்பந்தம். அடுத்து நீபவனத்தை நீத்து. அடிக்கோட்டிட்ட சொல்லின் பொருள் காண்க. நீபவனம்னா கடம்பவனம். நீபவனம்னா கடம்பவனம். கலைச்சொல் அறிக. பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி. பாசன தொழில்நுட்பம்னா இரிகேஷன் டெக்னாலஜி. அடுத்து விடை வகையை கண்டறிதல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது உற்றது உரைத்தல். கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னால் உருவது கூறல். இனிமே தான் நடக்க போகுதுன்னா உருவது கூறல். உற்றது உரைத்தல்னா ஏற்கனவே வலிச்சிட்டு இருக்க ஒரு விஷயத்த சொல்கிறது. உற்றது உரைத்தல் நடந்ததை சொல்கிறது. பொருத்தமில்லாத விடையை கண்டறிக. வினா எதிர் வினாதல் விடை. இது செய்வேனோ, நான் போவேனோ, வராமல் இருப்பேனா, இது செய்யேன். இது மட்டும்தான் தவறு. வினா எதிர் வினாதல் விடை. இது செய்வாயா என கேட்கும்போது இது செய்வேனே, செய்வேனா, போவேனா அப்படின்னு நம்ம ஒரு கொஷின், அவங்க ஒரு கொஷின் கேட்டால் அதுக்கு ரிப்பீட் பண்ணி நம்மளே ஒரு கொஷின் கேட்டால் அது வினா எதிர் வினாதல்னு விடைன்னு சொல்லுவாங்க. ஆன்சர் மாதிரி பண்ணால் அது வினா எதிர் வினாதலில் வராது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்து 100 கொஷின் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நீங்கள் டெய்லியும் இது நீங்கள் பார்க்கும்போது உங்களை நீங்களே தெரியாமல் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் மறக்காதீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ கண்ணில் பட்டுச்சுன்னா பார்க்காம இருக்காதீங்க. இது போல் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராமில் டெஸ்ட் அப்டேட் பண்ணுவேன். அந்த டெலகிராம் டெஸ்ட்லாம் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுன்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.